அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஆகஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து ஆன்லைன் மூலமாகவும் போட்டுக்கலாம், அல்லது எங்களுடைய கோச்சிங் சென்டரை விசிட் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ கோச்சிங் சென்டருடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாரி இந்த டெஸ்ட் பேட்சில் ஏதாவது டவுட்டுனாலும் இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஆஃப்லைனில் எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கிடையாதுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். அதாவது பேப்பர் 1 சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் பேப்பரும் கவர் ஆகும். பேப்பர் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸும் வந்து கவர் ஆகும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குங்க. அதாவது தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் அதுக்கு உண்டான ஆன்சர் கீயை வந்து அனுப்பிடுவோம். நீங்கள் வந்து செல்ஃப் கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அனுப்புகிற கொஸ்டினில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு சில ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த கொஸ்டினுக்கு உண்டான கொஸ்டின் நம்பரோடு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து எது கரெக்டு எது ரைட்டுங்கிற மாதிரி நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் சரி, அதேமாரி கீழேயும் சரி, பிடிஎஃப் அனுப்பும்போது அதில் வந்து அதுக்குண்டான பாஸ்வேர்டு வந்து இருக்கும். அதுலேயே பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம். பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் வந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 350 கொஸ்டின் ரேஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் கூடிய சீக்கிரத்தில் அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃபாக அனுப்புறதுக்கு பதிலாக மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு இண்டிவிஜுவல் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் தான் எந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக தான் வந்து அனுப்புவோம். ஓகேங்களா? இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது 2 பேப்பருக்குமே சேர்த்தின்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், இது எல்லாமே சேர்த்தின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும். புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இதுவே ஒன்லி அக்ரிகல்ச்சர் பேப்பர் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 3000 ரூபாயும், ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 2700 ரூபாய் வரும். ஸோ அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே வந்து பேமெண்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஜிபே வந்து எதுவும் கிடையாதுங்க. கொடுத்துருக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஜிபே மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ஜிபேவோ அல்லது ஃபோன்பேவோ அல்லது அக்கௌண்ட் மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டோடு சேர்த்து கீழே வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கும்போது ஒன்ஸ் ஜாயின் பண்ணால் திரும்ப வந்து ஃபண்டு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தனியாகவும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் வந்து எப்பப்போ என்னென்ன போர்ஷனை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்டு, அக்ரிகல்ச்சரில் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடியே வந்து முடிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ஆஸ் பர் த ரீசன்ட் எக்ஸாம் இது வரைக்கும் நடந்த அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக எதெல்லாம் நடந்திருக்குதோ, ஏஏஓவாக இருக்கட்டும், ஏஹெச்ஓவாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பேப்பராக இருக்கட்டும், இது எல்லா பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் கொஸ்டின்ஸை நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 3 டெஸ்ட் வந்து வைப்போம். இப்போ 3 டெஸ்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொஸ்டின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வரும்.
ஒவ்வொரு இதுக்கும். எல்லா இதுக்கும் 200ன்னு சொல்ல முடியாது. மோர் தென் 80%, 80% மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 200 கொஸ்டினாவது இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 600 கொஸ்டின் வரும். அது மினிமம்ங்கிறது 600, அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஸ்டின், 1500 கூட போகும். ஓகேங்களா? அது வந்து சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸு. ஸோ அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். 3 யூனிட்ஸ் கவர் ஆகிறதுனால, ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் கோடில் பார்க்கும்போது 10 யூனிட் இருக்கும். அந்த 10ல் 3 யூனிட் இந்த சப்ஜெக்ட்டு கவர் ஆயிரும். ஸோ அதனால தான் இதுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 6 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறோம். அதேமாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1200 கொஸ்டின் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி இதில் கொஸ்டின் ரெடி பண்ணுறது எல்லாமே இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாம் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நம்மளுடைய மெட்டீரியலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ரிவைஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ். சாயில் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்க்கும்போது 45 to 55, சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா 55 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து வரும். ஓகேங்களா? ஏ ஒர்க். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ். சாயில் சயின்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்டாக வந்து பிரிச்சிருக்கும். இதுவும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பிரீடிங் அல்லது கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுலேயே வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. இதுவும் 3 டெஸ்ட்டாக வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து அக்ரானமி. ஸோ அக்ரானமி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து நீங்கள் வந்து 35 to 40 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஏன்னா அக்ரானமின்னு பார்க்கும்போது இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆயிரும். ஒரு கிராப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் இருக்கும், அதே மாதிரி பெஸ்ட் அண்ட் கிராப் சம்மந்தமாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சம்மந்தமாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டும் கவர் ஆகிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா நம்ம நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நல்ல டெப்த்தாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். அக்ரிகல்ச்சர் மீட்டாலஜி தனியாகவும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டில்லேஜ் வீடு தனியாகவும், ட்ரைலேண்ட் ஃபார்மிங் தனியாகவும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது சீட் டெக்னாலஜி. ஸோ சீட் டெக்னாலஜி முன்னாடி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடெக்லேருந்து கேட்குறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக சிம்பிளாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஆவரேஜாக 20 கொஸ்டின் கேட்டால் தான் 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக வந்து வரும். ஏன்னா அந்த சப்ஜெக்டில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். மற்ற சப்ஜெக்ட்டும் வர்றதுனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிடெக்குமே உங்களுக்கு 3 டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருக்கோம். அந்தந்த என்னென்ன டெஸ்ட்டில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் போர்ஷனுங்கிறதும் ஒரு இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து என்டமாலஜி. ஸோ என்டமாலஜின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்டமாலஜி அண்ட் பேத்தாலஜி இது ரெண்டுமே சேர்த்து ஒரே யூனிட்டாக ஏஓ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்தியே வந்து இவ்வளோ தான் வந்து வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுவுமே என்டமாலஜியுமே 3 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். பேத்தாலஜி 2 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 டெஸ்ட் தானேன்னா அதில் கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எங்களால் 3 கொஸ்டினாகவும் கொடுக்க முடியும். ஆனால் என்னென்னா நீங்கள் எங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டினுங்கிறது அதிகப்படியாக இருக்கும், டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அலைட் சப்ஜெக்ட்டுங்கிறது ஜென்ரலாக மற்றது கிராப் ஃபிசியாலஜி, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக்கு ஒரு சில பகுதி, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஃபிசியாலஜி தான் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்பாங்க.
ஸோ கிராஃப் ஃபிசியாலஜி வந்து ஆவரேஜாக இந்த ஒரு அலைடுன்னு பார்த்தோம்னா ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? இதில் வந்து கிராஃப் ஃபிசியாலஜி தான் அதிகப்படியாக கொஸ்டின் வரும். என்ஜினியரிங்கில் இருந்தோ அல்லது லைஃப் ஸ்டாக்ல இருந்தோ பெருசாக எந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆல்ரெடி எதில் கவர் ஆயிரும்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் ஒரு சில பகுதி கவர் ஆயிரும். மெயினாக இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி, எக்ஸ்போர்ட்டில் யார் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட் இருக்கும் இல்லையா, டேட்டா அக்ரிகல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் ஒரு 150லேருந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஓவராலாக நாங்கள் வந்து டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறது, அதனுடைய அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் டெஸ்ட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 மார்க் டெஸ்ட்லையும் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எப்படி இருக்கோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப் டு டேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்லேயே என்ன பண்ணிடுவோம், கண்டக்ட் பண்ணிடுவோம். ஒரு சில சுச்சுவேஷனால மேபி 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினும் நாங்கள் அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து 200 கொஸ்டினாவது இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஏன்னா நீங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு இன்டர்வியூ இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் எக்ஸாம் நடக்கும்போது வரக்கூடிய ஒரு சில தவறுதல்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் கீயே தெரிஞ்சிருந்தாலும் சரியாக அப்ஜெக்டிவ் டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணாதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கே தப்பாக வந்து ஆன்சர் போட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தவறுகள் தான் நடக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 4 ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணணும். எலிமினேஷன் டெக்னிக் வந்து எடுத்த உடனே டேரெக்டாக ஆன்சருக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஏபிசிடி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். ஆனால் டேரெக்டாக ஆன்சருக்கு போகாமல் ஆல்ரெடி இதில் எது இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணி அதுக்கு அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமானது ஆப்டிடியூட் தான். ஸோ ஆப்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்டிடியூடு தான். ஆப்டிடியூட் நீங்கள் போடலிங்கனாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் தான், வெளியில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பாலிட்டி. ஸோ பாலிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பாலிட்டியில் 3 டெஸ்ட் ஆகும். இதுலேயுமே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் இல்லை ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 10 யூனிட் இருக்குன்னா 10 சாப்டருக்கும் தனித்தனியாக டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்பர் சிஸ்டமே இருக்குன்னா மாடல் 1 மாடல்னு சொல்லிட்டு இது திரும்பி என்ன பண்ணியிருக்கோம், 2 டெஸ்ட்டு சேர்த்து இருக்கிறத ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் ஆவரேஜாக 10 வந்து வர மாதிரி இருக்கும். 10 கூட வராது, ஒரு சிலதெல்லாம் கம்மியாக வரும். அதிகப்படியாக வரக்கூடியது பைஎன்எம்லேருந்தும் வரும். அதாவது ஆவரேஜாக நம்ம ஜிகேல பார்த்தோம்னா 7 கொஸ்டின்ஸ் 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டில் வரும். ஓகேங்களா? இல்லை அதிகப்படியாக வரக்கூடியது பாலிட்டி வரும், ஐஎன்எம். அதாவது 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து போதும், முக்கால்வாசி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று வந்து ஆப்டிடியூடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதுக்கடுத்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 அல்லது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து யூனிட் 8. யூனிட் 8ல் ஒரு சில பகுதிகள் மட்டும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஸ்டின் வந்து அதிகமாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது தான் மற்ற சப்ஜெக்ட், இந்தியன் எக்கனாமி, ஜியாகிரஃபி, இதில் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். இந்தியன்
எக்கனாமி, ஜியாகிரஃபி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும் படித்தா வந்து நம்மளுக்கு வந்து போகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கரண்ட் ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸு இதில் வந்து அதிகப்படியாக கொஷின் வரும். ஆனால் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் படிக்கணும். ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் இதில் படிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம படிக்கிறவுடைய டைம் ஒதுக்குறது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டைமை நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கணும்னா நம்ம வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக இதில் வந்து பேசிக்காக இருக்கிறத இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் 3 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஓவராலாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு உங்களுக்கு வந்து டேட்டு வந்து 26க்கு வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அக்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி வைக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் அபவுட் தி டெஸ்ட் பேட்ச். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டு நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. இல்லை ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.